மலக்குகள் வடிவங்கள் மாறுவார்கள். எப்போதுமே ரக்கைகளோடு இருக்கிற வடிவத்தோடு இருப்பாங்கன்னு அல்ல. அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற உண்மையான நிஜ தோற்றம் தான் ரக்கைகளோடு உள்ள தோற்றம். அந்த தோற்றம் அதனுடைய அகலம், உயரம், நீளம் இது எல்லாமே அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அவன் விரும்பியவாறு படைத்திருக்கிறான். ஆனா வடிவம் மாறும்போது அவர்கள் ஒரு மனித வடிவத்தில் மாறுவார்கள். அதற்கான ஆதாரங்கள் நிறைய ஆதாரங்கள் குர்ஆன் சுன்னாவுல இருக்குது. ஏராளமான ஆதாரங்கள். அதையெல்லாம் நம்ம ஒரு நீண்ட பட்டியல் எடுத்தோம்னா அதை பற்றி மட்டுமே நம்ம ஒரு 2 மணி நேரம் அந்த வடிவங்கள் மாற்றிய சம்பவங்கள், அந்த சம்பவங்கள் இருந்து கிடைக்கிற படிப்பினைகள். இப்போது கூட நாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஆதாரத்துல பார்த்தோம். விருந்தினர்களா வந்தவங்க மலக்குகளுடைய தோற்றத்துல வரல. அந்த மலக்குகள் அழகான இளைஞர்களுடைய தோற்றத்துல ஒரு விருந்தாளிகளை போல வந்தாங்க அப்படின்னு. அப்போ வடிவம் மாறிதான் வந்திருக்கு. அதனால மலக்குடைய தோற்றத்தை வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அறிஞ்சிருப்பாங்க. இவங்க மலக்குகள், இவங்க எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. சாதாரண மனிதர்கள் தான் என்று நினைச்சுதான் விருந்தாளியை கண்ணியப்படுத்தணுங்கிறக்கா உடனே ஆட்டை அறுத்து உடனே கொண்டு வந்து பொறிச்சு கொண்டு வந்து வச்சாங்க. அவன் மலக்குகள் வடிவம் மாறுவார்களுக்கு ஆதாரம் அதுவும் ஒரு ஆதாரம். இன்னும் ஏராளமான ஆதாரங்கள் வந்திருக்குது. அதுல அடுத்து இந்த வடிவம் மாறிய இவங்க லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சமுதாயத்திடம் போகும்போது முதல்ல லூத்திடம் போனாங்கல்ல, அங்கேயும் லூத்துக்கும் முதல்ல தெரியாது இவங்க மனிதர்களா மலக்குகளாங்க. அவங்க நினைச்சாங்க மனிதர்கள் தான். ஏன்னா அழகான இளைஞர் தோற்றம் வந்திருக்காங்க. உடனே ஏற்கனவே லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சமுதாயத்துல மோசமான மிக மானக்கேடான காரியத்தை செய்யக்கூடிய வாலிபர்கள் இருக்கிறாங்க. அந்த வாலிபர்கள் அழகான வாலிபர்கள் விடமாட்டாங்க. ஆகவேதான் உடனே லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இது ஒரு பெரிய சோதனை, இவங்களை காப்பாற்றணும், அந்த ஷைத்தான்களிடமிருந்து அந்த ஃபித்னாவிலிருந்து காப்பாற்றணும்னு நினைச்சாங்க. ஆனா வந்திருக்கிறவங்க மலக்குகள். ஏன்னா இவங்களுக்கு முதல்ல தெரியாது. அவங்களா சொன்ன பிறகுதான் நாங்கள் மலக்குகள் அல்லாஹ்விடமிருந்து இந்த சமூகத்தை அழிக்க அனுப்பப்பட்ட தூதர்கள், தண்டனையை கொண்டு வந்திருக்கிறவர்கள் அவங்க அப்புறம் தான் சொன்னாங்க. அப்ப இந்த வடிவம் மாறிய நிலையில் லூத்திடமும் போனாங்க அவங்க. அது ஒரு ஆதாரம். மலக்குகள் வடிவம் மாறி ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிட்டதுதான் அந்த தோற்றத்திலே அவங்க போகக்கூடாது, மனித வடிவத்தில் போக வேண்டும். இப்ராஹிமும் அப்படிதான் போகணும், லூத்தியும் அப்படிதான் போக வேண்டும். அந்த தோற்றம் இப்படி இருக்க வேண்டும், அல்லாஹ் கட்டளையிட்ட மாதிரி அவங்க போயிருந்தாங்க. இன்னும் நிறைய ஆதாரங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிடம் வந்த ஆதாரம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஜிப்ரீல் முன்னாடி வந்து நிற்கிறார். ஆனால் ஜிப்ரீலுடைய நிஜமான தோற்றத்துல வரல. ரெக்கைகளை விரித்து கொண்டு ஒரு அழகான வாலிபர், திடமான நல்ல ஆரோக்கியமான எந்த குறையுமே இல்லாத உடம்போடு இருக்கக்கூடிய ஒரு வாலிபருடைய தோற்றத்துல ஜிப்ரீல் மரியமுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரா மரியம்ல அந்த சம்பவத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதுல அல்லாஹ் தஆலா ஜிப்ரீலையே வர்ணித்திருக்கிறான். எப்படிப்பட்ட தோற்றத்துல ஜிப்ரீல் அங்கே வந்திருந்தார். சூரா மரியம் 19வது சூராவுடைய 16வது ஆயத்திலிருந்து 19வது ஆயத்து வரைக்குள்ள சம்பவத்துல அல்லாஹ் தஆலா அதை சொல்கிறார். வத்குர் ஃபில் கிதாபி மரியம், நபியே மரியமை பற்றிய வரலாறை இந்த வேதத்தில் நீங்கள் மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். இதின் தபதத் மின் அஹ்லிஹா மகானன் ஷர்கியா, மரியம் தன் குடும்பத்தாரை விட்டு விலகி கிழக்கு திசையில் உள்ள தன்னுடைய அறையிலே இருந்து கொண்டிருந்த நேரத்திலே ஃபத்தஹதத் மின் தூனிஹிம் ஹிஜாபா, அவர் தனக்கு முன்பு திரையை போட்டு ஒரு திரை, ஒரு ஸ்கிரீன் போட்டு மறைத்து கொண்டு அல்லாஹ் வணங்கி கொண்டிருக்கிற நேரத்திலே பாருங்க, ஃபஅர்சல்னா இலைஹா ரூஹனா, நாம் நம்முடைய ரூஹை, யாரது? ஜிப்ரீலை மரியமிடம் அனுப்பினோம். ஃபதமஸ்ஸல லஹா பஷரன் சவியா, அவர் ஒரு முழுமையான, அந்த ஜிப்ரீல் ஒரு முழுமையான எந்த குறையுமே இல்லாத ஒரு மனித தோற்றத்தில், பஷரன், ஒரு பஷர்னா மனிதன், பஷரன் சவியா, ஒரு குறை இல்லாத முழுமையான தோற்றத்தில் அவர் ஜிப்ரீல் மரியமுக்கு முன்னே தோற்றம் கொடுத்தார். பார்த்தா ஒரு மனுஷன், ஒரு அழகான வாலிபர், ஒரு முழுமையான வாலிபர். இதை மரியம் பார்த்தாங்க. பார்த்த உடனே அடுத்த வார்த்தை வாய்ந்தது. காலத், மரியம் சொன்னார், இன்னி அஊது பிர்ரஹ்மானி மின்க, உன்னை விட்டு ரஹ்மானிடம் நான் பாதுகாப்பு கேட்கிறேன். இன் குன்த தகியா, நீ அல்லாஹ்வுக்கு பயந்தவனாக இருந்தால் இங்கிருந்து ஓடி போய் விலகி போ. இங்கே முன்னாடி வந்திருக்கிற நீ ஒரு அந்நிய ஆண், நான் இருக்கக்கூடிய இடத்துல திரைக்கு உள்ள நீ வந்திருக்கிற,
நீ அல்லாஹ்வுக்கு பயந்தவனாக இருந்தா நீ போய்விடு அப்படிங்கிறாங்க. ஏன்னா மரியமுக்கு தெரிய வந்திருக்குன்னு ஜிப்ரீல் அப்படின்னு. ஏன்னா ஜிப்ரீல் வந்தது ஒரு அழகான வாலிபனுடைய தோற்றம். கால, உடனே ஜிப்ரீல் சொன்னார், இன்னமா அன ரசூலு ரப்பிக், நான் உங்களுடைய இறைவனுடைய ரசூல், தூதன், மலக்கு தூதன். லிஅஹப லகி குலாமன் ஜக்கியா, எதற்காக வந்திருக்கிறேன் என்றால் உங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு பரிசுத்தமான மகன் கொடுக்கப்பட போவதை பற்றி, அந்த நன்கொடை, ஒரு அன்பளிப்பு உங்களுக்கு கொடுக்க போவதை பற்றிய செய்தியை, நற்செய்தியை சொல்லுவதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்றாங்க. அப்புறம் தான் மரியமுக்கு தெரியுது இவர் சாதாரண மனிதர்கள் உள்ளவர் அல்ல, இவர் ஒரு மலக், இவர் ஜிப்ரீல் அப்படின்னு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தெரியும். அப்போ மனித வடிவத்தில் அங்கு ஜிப்ரீல் மரியமுக்கு முன்னாடி தோற்றம் கொடுத்தாங்க அப்படிங்கிற இந்த ஆதாரத்தை நம்ம அறிகிறோம். இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவம், ரசூலுல்லாஹ்விட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்த பல நேரங்கள்ல ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள்ல ஒருவருடைய தோற்றத்துல தான் அதிகமா வந்தாங்க. திஹ்யா அல் கல்பி அப்படிங்கிற ஒரு நபி தோழர், அந்த நபி தோழருடைய தோற்றத்துல தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பல நேரங்களில் வருவாங்க. ரசூலுல்லாவோட பேசிட்டு போவாங்க. பலரும் நினைச்சுவாங்க திஹ்யா அல் கல்பியும் ரசூலுல்லாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனா வந்தது ஜிப்ரீலா இருப்பார். எந்த நேரத்தில் ஜிப்ரீலே அந்த தோற்றத்தை வந்தா, எந்த நேரத்தில் திஹ்யா வந்து பேசிட்டு போனாருன்னு யாரும் அறிய முடியாது. ரசூலுல்லா தான் சொல்லணும் வந்தது திஹ்யா அல் கல்பி அல்ல, அது ஜிப்ரீல் அப்படின்னு ரசூலுல்லா சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு நிறைய சம்பவங்கள் இருக்குது. அதுல ஒரு சம்பவம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய இந்த சம்பவம். இதுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆயிஷா என்ன செய்யறாங்க, ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குதிரை, அந்த குதிரையோட முகத்துல கையை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர்கிட்ட. யார்கிட்ட பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஆயிஷா தூரத்துல இருந்து பார்த்தவங்க அது திஹ்யா அல் கல்பின்னு பார்த்தாங்க. திஹ்யா கல்பியோட தோற்றத்தில் தான் அங்க ஒரு மனிதர் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் ஆயிஷாவோட பிறகு வந்த உடனே ஆயிஷா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, திஹ்யாவிடம், திஹ்யா அல் கல்வியுடைய குதிரையின் முகத்துல நீங்க கை வைத்து பேசிக்கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நீ பாத்தியா, நீ பாத்தியாத அப்படின்னு கேட்டாங்க. ஆச்சரியமா, ஏன்னா ஆயிஷா பார்த்துருக்குறாங்க அப்படின்னு. உடனே ரசூலுல்லாஹோட ஆயிஷா சொன்னா, ஆமா நான் பார்த்தேன். இல்ல, அவர் ஜிப்ரீல் அப்படிங்கிறாங்க. ஜிப்ரீல் வந்தார், அவர் உனக்கு சலாமும் சொன்னார் அப்படிங்கிறாங்க. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வ அலைஹி ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, மிகச்சிறந்த தோழரும் விருந்தாளியுமான ஜிப்ரீலுக்கு அல்லாஹ் நற்கூலி வழங்குவானாக, அவரோ எவ்வளவு அழகான தோழர், எவ்வளவு நல்ல விருந்தாளி என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அப்ப முஸ்னத் அஹமதுல இந்த ஹதீஸ் 24506வது ஹதீஸாக இடம்பெறுது. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இது சஹீஹ் என்று அவங்களுடைய அஸ்ஸஹீஹால 1111வது செய்தியாக உறுதி செய்யறாங்க. அப்போ ஆயிஷா நினைச்சாங்க திஹ்யா அல் கல்பி தான் அப்படின்னு. ஏன்னா திஹ்யா கல்பி அங்க இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர், மதீனாவில் இருக்கிறவர். ஆனா அந்த தோற்றத்துல ஜிப்ரீல் வந்துட்டு போயிட்டு பேசிட்டு போயிருக்கிறாங்க. அதுவும் ஒரு குதிரை, அந்த குதிரையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ வந்திருக்கிறது ஜிப்ரீல் அப்படின்னு யாருக்கு தெரியாது. ஆனா ஆயிஷா நினைச்சாங்க திஹ்யா அல் கல்வி. ஏன்னா பார்க்கிறவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, திஹ்யாட்ட ரசூலா பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா எப்ப உண்மையிலே திஹ்யாட்ட ரசூலா பேசிட்டு இருந்தாங்க, எந்த நேரத்தில் ஜிப்ரீல்ட்ட தான் பேசிட்டு இருந்தாங்க. ஜிப்ரீல் வந்து திஹ்யா அல் கல்வியோட தோற்றத்துல அப்படிங்கிறது ரசூலுல்லா சொன்னாதான் தெரியும். அந்த மாதிரி ஒரு சம்பவம். அப்போ ரசூலுல்லாவுடைய தோழர்கள்ல ஜிப்ரீல் அதிகமா வந்தது யாருடைய தோற்றத்துலன்னா திஹ்யா அல் கல்வி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தோற்றத்துல வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த ஆதாரங்கள் இன்னும் நிறைய ஆதாரம். பனு இஸ்ராயேல்ல நடந்த நிறைய சம்பவங்கள்ல மனித தோற்றத்துல தான் மலக்குள் எப்பவுமே வரக்கூடியவங்களா இருந்தாங்க. அதுல குறிப்பா மலக்குல் மௌத். மலக்குல் மௌத் வழக்கமா எப்போதே உயிரை எடுக்கிறதுக்காக வரும் பொழுது மனித தோற்றத்துல தான் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உயிரை எடுக்கிறதுக்காக வந்த மலக்குல் மௌத்துடைய சம்பவம். மூசாவுடைய வீட்டுக்குள்ள நுழையிறாரு மலக்குல் மௌத் மனித தோற்றத்துல, அத்துமீறி உள்ள நுழைஞ்சிடுறாரு. ஏன்னா அப்படி நுழைய கூடாது இல்லையா, நுழைஞ்சிடுறாரு. உயிர் எடுக்கிறதுக்கு மூசாவோட வருவார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து ஓங்கி ஒரு குத்து விட்டாங்க. உடனே குத்துனதுல அந்த மனித தோற்றத்திற்கு அந்த மலக்குல் மௌத்துடைய கண்கள் பிதுங்கிடுச்சு.
பிதுங்கினவனே திரும்பி போயிட்டாங்க அல்லாட்ட. யா அல்லாஹ், மரணத்தை வெறுக்கக்கூடிய ஒரு உன்னுடைய அடியான்ட்ட அனுப்பிட்டு என்னை குத்தி விட்டார், கண்ணு பிதுங்கி வெளியே வந்து விட்டது. ஏன்னா மூசாவுடைய குத்து அவ்வளவு ஸ்ட்ராங்கான குத்து. ஏற்கனவே ஒருத்தரை போட்டு தள்ளினார், அவரு வேறொன்னு செய்யல, ஒரே குத்து தான். ஃபிரௌனுடைய கூட்டத்துல ஒருத்தனை அவன் செத்துட்டான். அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு குத்து. இங்க மலக்குல் மௌத் மூசாவுக்கு தெரியாது, ஒருத்தன் உயிர் எடுக்கிறதுக்கு பிடிக்க வரான், உடனே ஓங்கி ஒரு குத்து, மலக்குல் மௌத் திரும்பி போயிட்டாங்க. நான் வந்தது மனித தோற்றத்துல. அப்ப அல்லாஹ் தஆலா மலக்குல் மௌத்திடம் சொன்னா, சஹீஹான இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை இப்போ தெரிந்து கொள்ளுங்க. நீங்கள் போய் என் அடியாரிடம் சொல்லுங்க, அவர் ஒரு மாட்டுடைய உடம்பின் மீது கை வைக்கட்டும், அவருடைய கை எத்தனை மயிர்களை தொடுதோ அத்தனை வருஷம் அவர் நீண்ட காலம் வாழலாம் அப்படின்னு சொல்லுங்க. உடனே மலக்குல் மௌத் திரும்ப வருகிறாரு. இந்த விஷயத்தை உங்களுடைய இறைவன் சொல்லுகிறான். அப்புறம் தான் தெரியுது மலக்குல் மௌத்துங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்போ அடுத்த கேள்வி கேட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அத்தனை வருஷம் நான் உயிரோடு இருப்பேன், அதுக்கு பிறகு அப்படிங்கிறாங்க. உடனே மலக்குல் சொன்னாங்க, அல் மௌத், மரணம் தான், அவ்வளவு காலத்துக்கு நான் மௌத்தா போறேன்னு இப்ப உயிர் எடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. மலக்குல் மௌத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த இடத்துல மரணிக்க விரும்புறாங்க அந்த இடத்துல உயிர் எடுத்தாங்க. ஏன்னா நபிமார்களுக்கு முதல் விஷயம், அவர்கள் எந்த நேரத்தில் மரணிக்க விரும்புகிறாங்க அந்த நேரத்தில் அவர் உயிர் எடுக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. அல்லாஹ் அவங்களுக்கு தேர்வு செய்யற உரிமை கொடுப்பான். ரெண்டாவது, எந்த இடத்துல அவங்க மரணிக்க விரும்புகிறாங்க அந்த இடத்துல உயிர் எடுக்கிறதுக்கு நபிமார்களுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறான், அந்த தேர்வு செய்யற உரிமை கொடுத்திருக்கிறான். ஆகவே மூசா அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் முகத்தஸுக்கு மிக அருகே தன்னுடைய உயிர் எடுக்கப்படணும் விரும்பினாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த மேடு இப்ப நாங்க இருந்தா உங்களுக்கு காட்டியிருப்பேன், இதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கபர் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இந்த விஷயத்துல முஸ்னத் அஹமதுல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ரொம்ப இந்த வரலாற்று செய்தியை சொல்லும் போது, இந்த சம்பவத்துக்கு பிறகு மலக்குல் மௌத்தை மூசா ஓங்கி குத்தியதனால், மனித வடிவத்தில் வந்து கண்ணை குத்தி வெளியே வருகிறாலோ குத்தியதுக்கு பிறகுதான், அதற்கு பிறகு மலக்குல் மௌத் உயிரெடுக்க யார்கிட்ட போனாலும் மனித வடிவத்தில் இல்ல, கண்ணுக்கே தெரியாம வந்து உயிர் எடுத்துட்டு போயிடுவார். அன்று ஆரம்பித்தது தான் மூசாவுடைய சம்பவம் நடந்த பிறகு அல்லாஹ் இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டான். இன்னைக்கு வரைக்கும் நமக்கு முன்னாடி மலக்குல் மௌத் கண்ணுக்கு தெரியுற மாதிரி எல்லாரும் பார்க்க மனித வடிவத்தில் வந்து உயிர் எடுத்துட்டு போறாரா? இல்ல, கண்ணுக்கு தெரியுது இல்லை. இது நடந்தது காரணம், இப்படி நிலையை அல்லாஹ் ஆக்கியது காரணம், மலக்குல் மௌத்தை மூசா மனித வடிவத்தில் வந்திருந்த புத்தகம் தான். இந்த செய்தியை முஸ்னத் அஹமதுல ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முஸ்னத் அஹமதுடைய 10917வது ஹதீஸ், இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இது ஸஹீஹ் என்று 3279வது செய்தியா உறுதி செய்றாங்க. ஃபகான பஅத ذلك يأتي الناس في خفية. இதற்கு பிறகுதான் மனிதர்களிடம் மலக்குல் மௌத் வரும்போது மறைந்த நிலையிலே வரக்கூடியவராக ஆனார் என்று அல்லாஹ்வுடைய நபி சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நேரடியா மனித வடிவத்தில் வருவார், வந்தவர் உயிர் எடுத்துட்டு போயிடுவார். பார்த்தா ஒரு மனிதன் கொலை பண்ற மாதிரி தான் தெரியும், பிடிச்சு உயிர் எடுத்துருவார், கொஞ்ச நேரத்தில் மௌத்தா போயிடுவாங்க, அவ்வளவுதான். உயிர் எடுத்தா மௌத்து போட்டுட்டு போயிடுவாரு. அப்ப பனி இஸ்ராயல்ல இது நடந்துகிட்டே இருந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் நடந்த பிறகுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபகான பஅத ذلك يأتي الناس في خفية. இதற்கு பிறகுதான் மறைவா ஒளிந்து யாருக்கு கண்ணுக்கு தெரியாம மலக்குல் மௌத் அவர் அப்படி வரக்கூடியவராக மாறினார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்போ இந்த ஆதாரங்கள் எல்லாம் தெளிவா மலக்குகள் மனித வடிவம் எடுப்பாங்க, அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மனித வடிவத்திலே அங்கங்க வந்து நிறைவேற்றுவாங்க என்பதையெல்லாம் பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினா இன்னும் நிறைய விஷயங்களை நாம பல ஆதாரங்கள் மூலமாக, குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரங்கள் மூலமாக மலக்குகளை பற்றி இன்னும் நிறைய அறிந்து கொள்ளணும். அதற்கு மிகச்சிறந்த புத்தகம் இந்த மலக்குகள் உலகம் புத்தகம். நான் இப்போ அதிலிருந்து ஒரு 20% அல்ல 30% உங்களுக்கு சுருக்கமாக எடுத்திருக்கிறேன். இதில் விரிவாக நிறைய தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த புத்தகத்தை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பிறகு வெளியே இருக்கும்போது இதை புகைவாசிகள் பதிப்பு வெளியிட்டிருக்குது, வாங்கி படிங்க இன்ஷா அல்லாஹ். அதே நேரத்தில் இப்போ சிலருக்கு அன்பளிப்பாகவும் இந்த புத்தகம் கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடியவங்களுக்காக இன்ஷா அல்லாஹ் கொடுக்கப்படும். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும்.